ஏதும் பெரிய அடி பட்டிருந்தா, அவ உயிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு என்ன, எங்களை மாதிரி ஆட்களோட உயிர் உங்களுக்கு தூசுதானே? குரு அதிர்ந்து நின்றான். மீனுவை காரில் அடிச்சிட்டு போனது பிரீத்தியா இருக்குமோ என்று யோசித்தான். ஆதிராவை நெருங்க பக்கத்தில் வராதீங்க. ஆதிரா புரிஞ்சுக்கோ. ஆதிரா வேண்டாம், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தப்பு செய்த அவளை காப்பாற்ற போறீங்க. பாதிக்கப்பட்ட மீனுவுக்கு நியாயம் கிடைக்காம செய்ய போறீங்க. நீங்க செய்யுங்க. உங்க வாரிசு என்னோட கையில். நீங்களா நானா பார்த்துக்கலாம். ஆதிரா, நீ என்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கே. ஆதிரா கையில் இருந்த ரிப்போர்ட்டை கசக்கி தூக்கி எறிந்தாள். ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்க்கலாம் என்று சொல்லி ஆதியின் கார் சாவியை எடுத்து கொண்டு ஓடினாள். ஆதி அந்த பேப்பரை பிரித்து பார்த்தான். ஆதிரா பிரெக்னன்ட். மை காட்! குருவிடம் கார் சாவியை அவ எடுத்துட்டு போயிட்டா. அவ ஏதும் ராஷ் டிரைவ் பண்ணினா பிரச்சனை ஆகிடும். இந்தா பிரீத்தி, அவதான் காரால் இடிச்சான்னு நிரூபிக்க ஆதாரம் என்று பென்டிரைவ் கொடுத்துவிட்டு போலீஸ்க்கு போயிடு என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே ஓடினான். ஆதிரா சொல்லியதை நினைவு கூர்ந்தான். ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்க்கலாம். அப்படின்னா கருவை கலைக்க போறாளா? டேமிட்! என்ன தைரியம்! உன்னை கொல்லாம விடமாட்டேன். ரோட்டில் இறங்கி டாக்ஸி நிறுத்தினான். ஹாஸ்பிட்டல் நோக்கி அவசரமாக போக சொன்னான். ஆதிராவோ ஹாஸ்பிட்டல் அடைந்து டாக்டரிடம், எனக்கு அவசரமாக அபார்ஷன் பண்ணணும். டாக்டர் அதிர்ந்தார். மேடம், இப்படி அவசரப்படக்கூடாது. ஆதிரா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே ஆப்ரேஷன் தியேட்டர்? வாங்க, சீக்கிரம் எனக்கு அபார்ஷன் பண்ணுங்க. அவசரப்படுத்தி நேராக ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே படுத்து கொண்டார். டாக்டர், என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வாங்க என்று 2 நர்ஸ் அழைத்து கொண்டு சென்றார். ஆதிரா படுக்கைக்கு அருகே சென்று, டாக்டர், மேடம், இப்படி எடுத்தும் கவிழ்த்தோம்னு பண்ணக்கூடாது. உங்கள் வயிற்றுல இருக்கிறது ஒரு புதிய உயிர், உங்களை சார்ந்த ஒரு உயிர். அதை இப்படி கலைக்க துடிக்கக்கூடாது. ஆதிரா, சார், சும்மா நடிப்பு தான் சார். நாங்கள் உருவாகின உயிர் சார். எங்கள் உயிரை போல நாங்கள் இதை நேசிக்கிறோம். சும்மா என்னோட கணவரை ஏமாத்த தான் இந்த நடிப்பு. டாக்டர், சரி சரி என்று அவரவர் அந்தந்த இடத்தில் நிற்க ஆதி கோப வெறியுடன் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் கதவை உதைத்து திறந்தான். ஆதிரா, சார், ஏன் சும்மா இருக்கீங்க? எனக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிங்க. ஆதி, அவன் மேலே யாராவது கை வச்சிங்க? கை உங்கள் உடம்பில் இருக்காது. ஆதிராவை நெருங்கினான். ஆதிரா, என்ன முடிவு பண்ணினீங்க? ஆதி, எவிடன்ஸ் எடுத்து குருக்கிட்ட கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். ஆதிரா எழுந்து உட்கார்ந்தாள். ஆதி அவளை இறுக்கி அணைத்தான். ஏன் என்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகலை? ஆதிரா, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். ஒருவேளை நான் நினைச்சது தப்பா இருந்தா உங்களுக்கு ஏமாற்றம் வேண்டாம்னு தான். ஆதி அவளை அப்படியே கையில் தூக்கினான். தேங்க்ஸ் பேபி. ஆதிரா அப்படியே அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். என்மேல் கோபம் வரலையா? ஆதி, நீ நடிக்கிறேன்னு தெரியாதா? நம்ம குழந்தை மேல் உனக்கு எவ்வளவு விருப்பம்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆதிரா, ஏங்க இறக்கி விடுங்க, எல்லோரும் ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. ஆதி, மாட்டேன். அவளை தூக்கி கொண்டே காருக்கு சென்றான். அவளை காரில் உட்கார வைத்து சீட் பெல்ட் போட்டு ஆதி டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தான். ஆதி, பேபி, நான் சொல்லுறதை கேட்கறியா? ஆதிரா ஆதி மேல் சாய்ந்து கொண்டு, கேட்பேனே. ஆதி, இனிமே கோபப்படக்கூடாது, ஓடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்ல வார்த்தை பேசணும், சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணும். ஆதி பெரிய லிஸ்ட் சொல்ல பக்கத்தில் ஆதிரா அமைதியாக அவன் மேல் சாய்ந்து தூங்கினாள். ஆதி, அடியை செல்ல ராட்சசி, சாரி குட்டிமா, என்னைக்காவது நான் சொல்வதை முழுசா கேட்டிருக்கியா? நீ கேட்கலைனா என்ன, என்னோட குழந்தை கேட்பான் என்று அவளை சீட்டில் நல்லா சாய்த்து படுக்க வைத்து அவளுடைய வயிற்றில் கை வைத்து, நீதான் அம்மாவை கவனமாக பார்த்துக்கணும். அவள் இஷ்டத்துக்கு நடந்துக்குவா. ஆனால் நீ அவள் எந்த தப்பும் பண்ணாமல் பிரச்சனையில் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும். நீதான் உன்னோட தம்பிகள் எல்லோரும் சேர்ந்து தான் இவளை பார்த்துக்கணும். உனக்கு இப்போவிலேருந்தே பொறுப்பு ஆரம்பமாகிடுச்சு. ராகவன் வில்லியம் ரிப்போர்ட் ஃபைலை பார்த்தான். எல்லாமே விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்க போல இருக்கு. அது என்னோட வேலை.
ராகவன், ஆனால் என்னோட குடும்ப ரகசியம் தோண்டி பார்க்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சே சார், மிரட்டுறீங்க. ராகவன், இதையே இவ்வளவு லேட்டாக புரிஞ்சுக்கிற? குட் சார், என்னை நீங்கள் என்ன செய்தாலும் சட்டம் உங்களை சும்மா விடாது. ராகவன், எத்தனை கொலை பண்ணினாலும் தண்டனை ஒன்று தானே, எனக்கு பயமில்லை. சரி, நீ இந்த உலகத்தை விட்டு போ என்று அவனுடைய ஆட்களுக்கு சைகை செய்தான். சிறிது நேரத்தில் அந்த இடம் வில்லியம் அலறல் சத்தம் நின்று நிசப்தமானது. ராகவன், ஆனாலும் இந்த அனாதை பையனோட மகன் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணறான். சீக்கிரம் என்னோட கை விளையாட்டு பொம்மையா நீ மாறப்போற. ஆதிகேசவா, ராகவன் யாருக்கோ ஃபோன் செய்தான். ரொம்ப நாளுக்கப்புறம் நான் இந்த மண்ணை மிதிக்க போறேன் என்று சொல்லி கொண்டான். அவனுக்கு ஃபோன் வந்தது. அங்கிள், என்னை ஆதிரா ஜெயிலுக்கு அனுப்பிட்டா, அவ கர்ப்பமா இருக்கா. ராகவன், நான் கௌதம் கிட்ட பேசி உன்னை வெளியே எடுக்க முயற்சி பண்ணறேன் என்று சொல்லி வைத்தான். ஆதி, உன்னோட வாரிசு இந்த மண்ணை மிதிக்காது, சீக்கிரம் வருகிறேன். ஆதி காலை எழுந்தவுடன் ஆதிராவை தழுவிக்கொண்டான். பேபி பேபி. அவளோ தூக்கத்தில் என்றாள். டீ எனக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குடி. சாரி, இனிமே உன்னை மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன் செல்ல குட்டி. ஆதிரா அவனுடைய மார்பில் புகுந்து கொண்டு, ஏன் ஆதி? ஏன்னா உன்னை மரியாதை குறைவாக நடத்தினா என்னோட பையன் சங்கடப்படுவான். ஆதிரா பொண்ணு. ஆதி, சரி, தங்கம் பொண்ணு, உன்னை மாதிரி அழகான அன்பான பொண்ணு, ஆனால் அறிவு மட்டும் என்னை மாதிரி. ஆதிரா, ஆமாம், ரொம்ப அறிவு. கண்ணு முன்னாடி நின்ன பொண்டாட்டியை அடையாளம் தெரியாத அளவுக்கு. ஆதி, சாரி பேபி. ஆதிரா, என்ன சாரி? என்னை கடலில் தள்ளி விட்டீங்களே. ஆதி, பேபி, அப்பாவை பற்றி அவனுக்கு தப்பான அபிப்பிராயத்தை அவன் மனசில் விதைச்சிடாதே ப்ளீஸ். முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் சாரி. ஆதிரா, ஏன் அன்னைக்கு மால்ல என்றவளை வார்த்தையை முடிக்க முடியாமல் முத்தமிட்டான். ஆதிரா அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். கொஞ்ச நேரம் கட்டிலில் கொஞ்சி கொண்டிருந்து விட்டு எழுந்தவள் கண்கள் இருட்டி சாய்ந்தாள். அவள் கீழே விழுமுன் ஆதி தாங்கினான். பேபி, என்னாச்சுமா? ஆதிரா, உங்கள் பொண்ணு செய்கிற வேலை. ஆதி, அப்போ இனிமே சட்டுன்னு எழுந்துக்காதே, வா நான் தூக்கிக்கிறேன். ஆதிரா அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். அவள் ப்ரெஸ் செய்து அவளை தூக்கி கொண்டு ஹாலுக்கு சென்றான். சரோஜாமா, பேபிக்கு பால் கொடுங்க. ஆதிரா, காஃபி. ஆதி, பேபி காஃபி வேண்டாம், பால் குடிடா. ஆதிரா, எனக்கு பிடிக்காது. ஆதி, பாலில் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், வா நாம் 2 பேரும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆதிரா, ஆதி அடம் பண்ணக்கூடாது. சரோஜாம்மாவிடம் இருந்து வாங்கி அவளுக்கு புகட்டினான். ஆதிரா, எஸ், சூப்பராக இருக்கு மாமா. ஆதி, என்ன சொன்ன? ஆதிரா, சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஆதி, இல்லை, வேற. ஆதிரா, மாமா. ஆதி, எங்கே? சொல்லு சொல்லு. ஆதிரா, மாமா. அவன் அவளை அணைத்து கொண்டான். இப்படியே இருக்கணும், ரொம்ப காலம் சந்தோஷமா உன்னை என்னோட கையில் தாங்கி கொண்டு இப்படியே இருக்கணும். ஆதிரா, இருப்போம் மாமா. ஆதி, ஆஃபீஸில் குரு பிரீத்தி விஷயம் என்ன ஆச்சு? குரு, போலீஸ்க்கு கொண்டு போயாச்சு. ஆதி, குட். ஆனால் கௌதம் உள்ளே புகுந்துடுவான். குரு, ஆமாம் சார். ஆதி, மீன் எப்படி இருக்கா? எப்போ டிஸ்சார்ஜ்? குரு, இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும்னு நான் தான் சொன்னேன். ஆதி, சரி, இந்த ரிப்போர்ட் லாக்கரில் வச்சுட்டு. அவனுடைய ஆஃபீஸில் ரகசிய லாக்கர் இருக்கிறது. மேலோட்டமான பார்வைக்கு தெரியாது. குருவுக்கும் ஆதிக்கும் மட்டுமே தெரியும். இவர்கள் கைரேகை தான் அதோட சாவி. ஆதி தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் அதில் தான் வைப்பான். ஆதிக்கு ஃபோன் வர, தம்பி, செல்வி வாந்தி எடுத்துட்டே இருக்கு, ஒன்றும் சாப்பிடவே இல்லை என்றார் ராபின். ஆதி, உடனே வரேன் அங்கிள். ஃபோன் வைத்துவிட்டு கிளம்பினார். ஆதிரா கட்டிலில் சுருண்டு படுத்திருந்தாள். ஆதி அவளை கையில் ஏந்தி கொண்டு, பேபி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். அவளை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்று மருந்து வாங்கி கொண்டு கிளம்பினர். குரு காரோட்டியவன், என்ன மச்சான், குழந்தை படுத்துறானா? ஆதிரா வலுவில்லாமல் தலையாட்ட, அவனோ கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று பேசிக்கொண்டே வர, எங்கிருந்தோ எதிரில் வந்த ட்ரக் குறுக்கே இருந்த டிவைடர் தாண்டி இவர்கள் வண்டியில் மோத, ஆதி ஆதிராவை அணைத்து கொண்டு அவள் மேல் விழுந்தான். கார் நொறுங்கியது. ஆதிரா என்ன நடந்ததென யூகிக்கும் முன் எல்லாம் அரங்கேறியது.
ஆதிரா என்னங்க என்று அலற அவள் மேல் ரத்தம் வழிய இருந்தவன் ஐ லவ் யூ என்று அவள் காதில் முணுமுணுத்தான். ஆதிராவால் ஆதியின் பாரத்தை தாங்க முடியாமல் மூச்சு திணறினாள். குரு குரு ஆதியை தூக்குங்க. மாமா உங்களுக்கு ஒண்ணுமில்லை, எழுந்துக்கோங்க. அவன் உடலில் அசைவில்லை. ஆதிரா ஹெல்ப், யாராவது வாங்க, மாமா எழுந்துக்கோங்க. கத்தி கதறி மயங்கினார். ஆதிராவுக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் மட்டும் கேட்டது. வேறு எதுவும் நினைவில்லாமல் ஒரு நாள் முழுவதும் படுக்கையில் இருக்க மறுநாள் ஆதியின் வார்டு அருகே நின்றாள். டாக்டர், இன்னும் 24 மணி நேரம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். தலையில் அடிபட்டிருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறோம். ஆதிரா எப்படியாவது காப்பாற்றிடுங்க. டாக்டர், அதுக்கு தான் நாங்களும் உழைக்கிறோம். ஆதிரா, குரு எப்படி இருக்காரு? டாக்டர், சாரி மேடம், குருவை காப்பாற்ற முடியலை. ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும் வழியிலேயே இறந்துட்டார். ஆதிரா வாயில் கை வைத்து கொண்டு கதறினாள். மீனுவுக்கு எப்படி சொல்வது? அவள் வாழ்க்கை என்னாக போகுது? ஆதிரா வெளியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க அங்கு வந்தது ராகவனும் ராணியும். ராகவன் வேகமாக ஆதிராவிடம் சென்று, 3 பேரும் காரில் போனீங்க, ஒருத்தன் செத்துட்டான். என்னோட மகன் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் போராடிட்டு இருக்கா. ஆனால் நீ மட்டும் துளி சிராய்ப்பு கூட இல்லாம நிக்கிற. ஆதிரா, என் மேல் விழ வேண்டிய அடியை அவர் வாங்கிட்டார். இப்படி உன்னை அவன் காப்பாற்ற அவனுக்கு நீ என்ன பண்ணினே? உன்னால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னால தான் அவன் சாக கிடக்கிறான். ஆதிரா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ராகவன் நெருங்கி அறைந்தான். அவனுக்கு ஏதுமானா உன்னை விட்டுடுவேனா? உன்னை கதற கதற அறுத்திடுவேன். ஆதிரா கபகப என எரியும் கன்னத்தை பிடித்து கொண்டாள். எதிர்த்து பேச முடியவில்லை. வேறு யாரும் துணைக்கில்லை. ராகவன் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். ஆதிராவை பார்க்கும் போதெல்லாம் அறைந்தான். எத்தனை அடி வாங்கினாலும் அந்த இடத்தை விட்டு அகலாமல் இருந்தாள். அவளுடைய உயிரான ஆதி உயிருக்காக உள்ளே போராடி கொண்டிருக்கிறான். ஆதிராவோ அவனை உயிரோடு பார்த்து விட வேண்டும் என்று வெளியே போராடி கொண்டிருக்கிறாள். மறுநாள் காலை ஹாஸ்பிட்டலில் நந்துவும் கார்த்திக்கும், மச்சான், குருவோட உடலை வாங்கி அடக்கம் பண்ணணும். அவருக்கு யாரும் இல்லைன்னு தெரியுது. அதனால நாங்கள். ஆதிரா உடைந்து அழுதாள். நேற்று வரைக்கும் என்னோட பேசிட்டு இருந்தாருடா. இன்னைக்கு அவர் உயிரோட இல்லைங்கிறதை என்னால் தாங்க முடியலை. நந்து அவளை அணைத்து கொண்டு, மச்சான் தைரியமாக இரு. ஆதி சாருக்கு உன்னோட தைரியம்தான் முக்கியம். உன்னோட மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்க, உனக்கு துணையாக இருக்கும். நாங்கள் குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்துட்டு வந்துடுறோம். ஆதிரா, மீனவுக்கு தைரியம் சொல்லுங்கடா. ஆதிக்கு சரியானதும் நான் நேரில் போய் பார்க்கிறேன். கார்த்திக், சரி, கிளம்புறோம், நீ பத்திரமா இரு என்று சொல்லி இருவரும் கிளம்பினர். சிறிது நேரத்தில் டாக்டர் சிலர் பதற்றத்துடன் ஓடி வந்து ஆதியின் அறைக்குள் நுழைந்தனர். ஆதிரா நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டாள். ஆதி, எழுந்து வந்துடுங்க, இல்லைனா என்னை எல்லோரும் அடிச்சே கொன்னுடுவாங்க. என்னை நீங்கள் மட்டும்தான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னீங்க. பேச்சு மாறாம, ஆதி வாங்க, ப்ளீஸ் வாங்க. இனிமே உங்களை எதிர்த்து பேச மாட்டேன். உங்கள் சொல் பேச்சு கேட்குறேன். பிரீத்தி காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். வந்துடுங்க, என்னை தனிமையில் அனாதையாக வாழ வச்சிடாதீங்க என்று மனதில் புழுங்கினாள். ஆதியின் நண்பர்களும் வந்து பதற்றத்துடன் நின்றவர்கள் இவளை ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லை. நரேஷ் வரவே இல்லை. சிறிது நேரத்தில் டாக்டர் மற்றவர்கள் அனைவரும் கூடி பேசினர். ராகவன் ஏதோ சொல்ல நண்பர்கள் அனைவரும் வெளியேறினர். ராகவன் நேராக ஆதிராவிடம் வந்தான். அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து பக்கத்தில் இருந்த அறைக்குள் தள்ளினான். கையில் சில காகிதங்களை வைத்து கொண்டு, இதோ பாரு, ஆதியோட நிலை டாக்டர்கள் கை விரிச்சிட்டாங்க. வெளிநாடு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அவனை கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்து காப்பாற்ற என்னால் மட்டுமே முடியும். ஆதிரா இவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்று உணர்ந்தாள். அவளுக்கு ஆதி உயிரோடு இருக்க வேண்டும்.
என்பது மட்டுமே விருப்பமாக இருப்பதால் அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மனதளவில் தயாராகினாள். சொல்ல வருவதை சொல்லுங்க. ராகவன், அவனை நான் காப்பாற்றணும்னு நீ நினச்சா என்னோட கையில் விவாகரத்து பத்திரமும் அவன் உனக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரங்களும் இருக்கு. விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சொத்துக்களை என் பெயரில் மாற்றி கொடுத்துவிட்டு கடைசியாக உன்னோட கற்பத்தை கலைத்துவிட்டு போயிடு. மறுபடியும் அவனோட முகத்தில் விழிக்கக்கூடாது. அப்படி அவன் வாழ்க்கையில் நீ நுழைய நினைச்சா அவனை கொல்வது எனக்கு பெரிய விஷயமில்லை, பெரிய இழப்பும் இல்லை. ஆதிரா, பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கோங்க. எனக்கென்னவோ இந்த விபத்தும் நீங்க ஏற்பாடு செய்தது தானோன்னு தோணுது. ராகவன், அப்படி இருந்தா என்ன செய்ய போற? போலீஸுக்கு போகலாமா? வா போகலாம். ஆனா உனக்கு புரியணும், ஆதி செத்து போயிட்டா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான். ஆதிரா, இவன்கிட்ட நல்ல வார்த்தையை எதிர்பார்க்க முடியாது. நான் அவரை பார்க்கணும். ராகவன், பாரு, தாராளமாக பாரு. ஆனால் இப்போ உயிரோட இருக்கான். நீ லேட் பண்ண பொணமாக மாறிடுவான். ஆதிரா காதில் திராவகம் ஊற்றியது போல இருந்தது. இந்த ஆள் முன்னாடி நிற்பதே நிர்வாணமாக நிற்பது போல பூசினாள். இப்போ அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ராகவன் அவளை இழுத்து கொண்டு ஆதி இருக்கும் அறைக்குள் அவளை தள்ளினான். 2 நிமிஷம் என்று சொல்லி சென்றான். ஆதிரா ஆதியை பார்த்து இதயம் உடைந்து போனாள். தலையில் கட்டுடன், உடலெல்லாம் பொருத்தப்பட்ட ஏகப்பட்ட குழாய்களுடன், பீப் பீப் ஒலியுடன் இருந்தான். அவனை நெருங்கி முத்தமிட்டு, நீ உயிரோட இருக்கணும். நான் தூரத்தில் இருந்தாவது உன்னை பார்க்கணும். ப்ளீஸ். இறுக்கி அணைத்து கொண்டு மெலிதாக துடித்து கொண்டிருக்கும் இதய துடிப்பை காதில் கேட்டாள். நான் எடுக்கும் எந்த முடிவுக்கும் வருத்தப்பட்டதில்லை. முதல் முறையா இப்போ கட்டாயப்படுத்தி எடுக்க போற முடிவில் இதயம் வெடிக்கும் போல வலிக்குது. இனி குழந்தையை இழந்து நீங்க இல்லாத இந்த உலகத்தில் எத்தனை நாள் வாழ போறேன்? எத்தனை நாள் வாழ விடுவார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை நாளும் உங்களோட நினைவிலேயே வாழ்ந்து உங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறாமல் இருப்பேன். கடைசியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச வார்த்தைகள் இனி நான் சொல்லி நீங்கள் கேட்க முடியாத வார்த்தைகள். ஐ லவ் யூ மாமா. ஆனால் நான் எப்பவும் உங்களுக்காக மட்டும் சொல்லி கொண்டே இருப்பேன். ஐ லவ் யூ மாமா. ராகவன் உள்ளே நுழைந்து, உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போடு. ஆதிரா, முடியாது. நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா டாக்டர்கிட்ட பேசணும். ராகவன், தாராளமாக பேசு. டாக்டரிடம் அழைத்து சென்றான். டாக்டர் விவரமாக ஆதியின் நிலை குறித்து சொல்ல ஆதிரா மிகவும் உடைந்து போனாள். ராகவன் நீட்டிய எல்லா காகிதங்களிலும் கையெழுத்து போட்டாள். அவனுடைய முகத்தில் எரிந்தாள். கடைசியா, குழந்தையை மட்டும் விட்டுடுங்க. நான் அவரோட முகத்தில் முழிக்கவே மாட்டேன், சத்தியமா. அவர் குழந்தை மேலே ரொம்ப ஆசை வச்சிருந்தார், அதை அழிச்சிடாதீங்க. ராகவன் கையெழுத்து எல்லாவற்றிலும் சரியாக இருந்ததா என்று சரிபார்த்தவன் முடியாது என்று ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்தவனை பார்த்து, வீட்டை பூட்டுங்க. என்னோட மகன் மூலமாக வாங்கிய எதுவும் அவளிடம் இருக்கக்கூடாது. படிப்பு சர்டிஃபிகேட் உட்பட துணிமணி எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது. காவல் போடுங்க. ஃபோன், பணம் எதுவும் எடுத்துக்க கூடாது. இவளை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. ஆதிரா நிதர்சனத்தை உணர்ந்தாள். அமைதியாக அவர்கள் சொல்லும் இடத்துக்கு சென்றாள். ஆதியின் உயிர் அங்கே ஊசலாடி கொண்டிருக்கிறது.